எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக பல்வேறு விதமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தொடர்பான விஷயங்களை பற்றி கேட்குறச்ச எங்களோட வீடு தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எங்களுடைய வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது, தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வாஸ்து அப்படிங்கிற பிரச்சனை ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாங்க, இந்த வாஸ்து பிரச்சனையாகட்டும், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பிரச்சனையாகட்டும், மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் சேரலை அப்படிங்கிற பிரச்சனையாகட்டும், இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, மனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரம் நல்ல முறையிலே பலனினை அளிக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னாங்க, கோமுகி சக்கர வழிபாடு. கோமுகி சக்கர வழிபாடு அப்படின்ட்டு இதனுடைய பேர். இதை நம்ம ஊரில் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். வடநாட்டில் கோமுகி அப்படிங்கிற பேரால் அழைக்கிறோம். கோமுகி தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்படுறதுனால இது பேர் கோமுகி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும், பின்னாடி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். விஷ்ணு பாதுகை அப்படின்ட்டு இதனோட பேர். இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ண பாதுகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த பாத அச்சு தான் இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் கோமதி சக்கரம் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய கோமதி சக்கரங்கள் விற்கிறாங்க. உங்களுக்கு ஏற்புடைய விலையில், ஏற்புடைய எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இந்த கோமதி சக்கரம் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு பொருளுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னா அது இந்த கோமதி சக்கரம் தான். சகல பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணியாக வருவது இந்த கோமதி சக்கரம். நிறைய நண்பர்கள் இந்த கோமதி சக்கரத்தினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கோமதி சக்கரத்தை இந்த வாஸ்து பிரச்சனைகளுக்கு பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணால் அந்த வாஸ்து பிரச்சனை அடியோடு நீங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நண்பர்கள், என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனையினால் வீட்டையே கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நிறைய செலவுலாம் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன ஒரு சாதாரண ஒரு பொருளை வச்சாவே உங்களுக்கு வாஸ்து தோஷம் முழுமையாக நீங்கும்னு சொல்கிறீங்களே, ஆச்சரியமாக இருக்கே, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நாம் அதை பற்றின இன்னும் விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை சொல்கிறது. சரிங்களா? பொதுவாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடத்தினை பொறுத்து அவனுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது அமையும். இது உண்மை. மனிதன் எங்கெங்கே அதிகமான நேரத்தை செலவீடு பண்ணுறான், வீட்டில் ஒரு 7-8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கான், அதிகபட்சமாக ஒரு 10 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருக்கிறச்சே அந்த வீட்டினுடைய அட்மாஸ்பியர், அந்த வீட்டினுடைய அந்த வடிவமைப்பு
எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல வைப்ரேஷன் அமையும். இது உண்மையான பல பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாஸ்துங்கிற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறச்ச அவங்க கேட்குற கேள்வி, சார் உண்மையாலுமே இந்த வாஸ்து பார்க்கலாமா, அது உண்மையா, வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த வீட்டில் ஆகாது, அந்த வீட்டில் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்களே, அதை ஏற்றுக்கலாமா, அது உண்மையா அப்படின்ட்டு பல பேர் கேட்குறாங்க. 100% உண்மைன்னு தான் நாம் சொல்கிறது. ஏன்னா பல நபர்களை பார்த்தா அந்த இடத்துக்கு, அதாவது வீடு நாங்கள் போனங்க பயங்கரமாக செழிப்போடு வாழ்ந்தங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து அந்த வீட்டுக்கு நாங்கள் போன நேரம் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒரு இடத்தை மாற்றும்போது அல்லது வீடு கட்டி போகும்போது அந்த இடம் நமக்கு சுபிக்ஷமாக அமைகிறதும் கொஞ்சம் நஷ்டமாக அமைகிறதும் அந்த வீட்டின் வாஸ்துனை பொறுத்து அமைகிறது. அந்த காலத்தில் பெருசாக வாஸ்து பார்க்கலிங்க. இன்னும் சொல்லணும்னா இப்போ சமீப காலமாக தான் அந்த வாஸ்து பெரிய அளவில் பூதாகரமாக இருக்குது. ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வாஸ்துவையே எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து இல்லாமல் எதையுமே செய்கிறதில்ல. ஒரு சின்ன ஒரு செங்கல் எடுத்து வைக்கணுன்னா கூட வாஸ்து பார்த்து தான் எடுத்து வைக்கிறோம். வாஸ்து சாஸ்திரம்னே தனியாக இருக்குது. ஜோதிடத்தில் நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் இருக்குது. வான்வெளி ஜோதிடம்னு சொல்கிறது, நம்ம கட்டங்களை வச்சு கிரகங்களை வச்சு பார்க்கக்கூடியதை வான்வெளி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கைரேகையை வச்சு பார்க்கறது, கைரேகை ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். சகுனங்களை வச்சு பார்க்கறது சகுன ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஜோதிடத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வாஸ்து ஜோதிடத்தில் பெரிய லெவலுக்கு எப்படி அப்படின்னா, ஒரு மனிதனினுடைய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவாக அமையிறதையும் நெகட்டிவாக அமையிறதையும் தீர்மானிக்கிறதே அந்த இல்லம் தான். ஸோ அந்த இல்லத்தை கரெக்டாக நம்ம கட்டிட்டும் போது நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிடுது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகிடுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிழக்கு பக்கமாக வாசக்கால் வைங்க, அதாவது வாசப்படி வைங்க, கதவு வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கிழக்குங்கிற திசையில் தான் சூரியன் உதிக்குது. அந்த சூரியன் உதித்து வரும் பொழுது அந்த சூரியனினுடைய அந்த கதிர்வீச்சுகள் அந்த வீட்டினுள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த முன்னாடி நாள் இருந்த அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸ் அத்தனையும் நீங்கிடும். சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றைகள் அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸை நீக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்க செய்யும். அதனால தான் இந்த வைப்ரேஷன்ஸ் குட் வைப்ரேஷன்ஸை பெருக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த வாஸ்து பார்த்து வைங்க, கிழக்கு பார்த்து வாசப்படி வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை வைக்க முடியல, அந்த மாதிரி நம்ம வீடு அமைப்பு இருந்தால் கூட மேல் ரூம் ஒரு கிழக்கு பார்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது கிழக்கு பக்கம் அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாவது வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிழக்கிலிருந்து ஏதாவது ஒரு ஒளிக்கற்றை காலையில் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். இப்படி இந்த வாஸ்துவில் பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுபிக்ஷம் கிடைப்பதற்கும் வீட்டில் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் பெருகிறதுக்கும் இந்த கோமுகி சக்கரம் பயன்படுது. இந்த கோமுகி சக்கரத்தை நீங்கள் வாங்கிட்டு வீட்டின் 4 மூலைகளிலும் புதைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால், நார்மலாக 4 மூலைகளிலும் மண்ணை நோண்டிட்டு ஒவ்வொன்று போட்டாவே போதும், போட்டு புதைச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல வைப்ரேஷன் ஏற்படும், குட் வைப்ரேஷன் ஏற்படும். இதன் மூலமாக அந்த வீட்டை அந்த பெருமாளே காப்பார். எப்படி பெருமாள் விஷ்ணு இவங்கெல்லாம் காக்கும் அவதாரங்களோ அது மாதிரி இந்த கோமுகி சக்கரத்தை வீட்டின் 4 மூலைகளிலும் புதைத்து வைக்கும் பொழுது நமக்கு காக்கும் கடவுளான பெருமாளினுடைய பரிபூரண அருள் கிடைக்கிது. அந்த வீட்டில் எவ்வளோ வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அது அடியோடு தீருது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1. 2வது, கோமதி சக்கரத்தை வைத்து பிரார்த்தனை பண்ணுறது. பொதுவாக இந்த வழிபாடுகளில் நிறைய வஸ்துக்களை சொல்கிறோம்.
அந்த வஸ்துக்களை பூஜை அறையில் வச்சு கும்பிடும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான நலன்கள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோமுகி சக்கரத்தை வீட்டின் பூஜை அறையில் வச்சு தினம்தோறும் வழிபாடு செய்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் இனிதே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறது. அதாவதுங்க, நிறைய நண்பர்களை நாம் பார்க்குறோம். நம்மளோட வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க, ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு இந்த காரிய தடை அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஆகாத தம்பதியர்கள் இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு செய்கிறச்சே விரைந்து திருமணம் நிச்சயமாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள்னு சொன்னால் கோமதி சக்கரத்தை வச்சு டெய்லி என்ன விரும்பி கேட்டு வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு விரைந்து அது கைகூடும். கோமதி சக்கரத்தை வந்து ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு சிகப்பு துணியிலையோ அல்லது ஒரு பச்சை துணியிலையோ மூட்டையாக கட்டி அதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன விரும்பி வேண்டி கேட்குறீங்களோ, எனக்கு வந்து நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கோமதி சக்கரத்தை வச்சு நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது அந்த பகவானினுடைய அருளால், பகவான் பெருமாளினுடைய அருளால் உங்களுக்கு விரைந்து நீங்கள் கேட்டது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இந்த கோமதி சக்கரத்தை வந்து வச்சுக்கிற வீடுகளில் அவ்வளவு சீக்கிரம் யாரும் இந்த ஏவல் பில்லி சூனியம், அதே மாதிரி இந்த கண் திருஷ்டி, காத்து கருப்பு ஆகியவை வராது. மேக்சிமம் அந்த வீடே திருமாலினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது. விஷ்ணு பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறார். விஷ்ணு வந்து என்ன சொல்கிறாரு, இது என் வீடு, இந்த வீட்டில் என்னுடைய மகன் என்னை ஸ்தாபித்து விட்டார், ஸோ இந்த வீட்டில் நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவான் நம்மளுடைய ஹோல் ஹவுஸையே டேக் ஓவர் பண்ணிக்கிறார், எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துக்கும் போது அவரை மீறி நெகட்டிவ்ஸ் வருமா? பொதுவாக கோமதி சக்கர வழிபாடு செய்கிறவங்க வீடுகளில் ஏற்கனவே ஏதாவது ஏவல் பில்லி சூனியங்கள் கண் திருஷ்டிகள் ஆகியவை இருந்தாலும் கூட தொடர்ச்சியான கோமுகி சக்கர வழிபாடு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸ் அத்தனையும் நீங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த கோமுகி சக்கரத்தை நீங்கள் நார்மலாக வீட்டு பூஜை அறையில் வச்சு கும்பிடும் பொழுது சகலமும் கைகூடுது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. சரிங்களா? அதே மாதிரி உங்களோடும் ஒரு கோமுகி சக்கரத்தை வச்சுக்கிறதுங்கிறது கூடுதல் ஒரு வைப்ரேஷனை, ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறீங்க, இல்லை முக்கியமான நபர்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறச்சே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குட் வைப் வேணும். ஸோ ஒரு கோமுகி சக்கரத்தை உங்களோட பர்ஸில் எப்பயுமே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சில நேரங்களில் இந்த கோமுகி சக்கரம் வழிபாடு செய்கிறச்சே சுத்த பத்தத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப புனிதமான ஒரு பொருள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கேட்பாங்க, சார் எங்கள் வீடு வந்து பூஜை அறைன்னு தனியாக இல்லைங்க, நம்ம ஒரு நார்மலாக செல்ஃப் மாதிரி வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்ருக்கோங்க, ஏதாவது அசைவம் சாப்பிட்டாலோ பெண்கள் தீட்டு காலங்கள்லையோ இந்த கோமுகி சக்கரத்தை வந்து தீண்டலாமா தொடலாமா அப்படின்னா கேட்பாங்க. இது வெரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டிவோஷனல் ப்ராடக்ட்டுங்க. சரிங்களா? மற்ற ஒரு பொருட்கள் மாதிரி இதில் வந்து இல்லாமல் இதில் ரொம்ப சென்சிட்டிவான சக்திகள் இருக்குது. மேக்சிமம் தீட்டு காலங்களில் இந்த கோமுகி சக்கரத்தை நீங்கள் தொடாமல் இருக்கிறது நல்லது. அசைவம் சாப்பிட்டுட்டு அல்லது போதை வஸ்துகள் சாப்பிட்டுட்டு குளிக்காமல் இந்த கோமுகி சக்கரத்தை தொடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது மட்டும்தானே தவிர மற்றபடி நீங்கள் ஒரு வேளை நான்வெஜ் சாப்பிட்டா கூட அந்த ஸ்க்ரீனை மூடிட்டிங்கன்னா போதும். அந்த பூஜை அறையில் தானே வச்சு கோமதி சக்கரத்தை பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனை மூடிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. மற்றபடி நீங்கள் எதுவும் பெருசாக செய்ய தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த கோமுகி சக்கரங்களை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வறியவனும் பணக்காரன் ஆவான். பணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட சேர்றதை பார்க்க முடியும். ஏன்னா அங்கே லக்ஷ்மி இருக்கிறாங்க.
ஸோ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுனால மென்மேலும் தொழில் வளர்ச்சியும் இருக்கும், பணமும் சேருவதை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். பொறுமையாக இவ்வளவு நேரம் இந்த கோமுகி சக்கரத்தினுடைய ஆன்மீக பயன்பாடுகளை கேட்டமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.